இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஷிப்பாக இருக்குன்ட்டு. இதில் தான் வந்து நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம் ஒரு 4-5 நாள். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஷிப்பு. நான் அங்கே சென்னையில் பார்த்ததை விட இங்கே அந்தமானில் இறங்கி பார்க்கும்போது தான் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய ஷிப்புங்க. இந்த சைடு எப்படி கடல் வந்து கொந்தளிக்குது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. தண்ணிலாம் அப்படியே நம்ம மேலே அடிக்குதுங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த கப்பலில் மட்டும் வந்துடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். 50க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் வந்து இந்த ஷிப்பில் ஏற்றிட்டு போகிறாங்களாம். ஃபைனலி நம்ம வந்து இப்போ அந்தமான் ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதனால கூட இருக்கலாம். டால்ஃபின்ஸ் குதிக்குதுங்க அங்கே. உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இங்கே டால்ஃபின் குதிச்சுட்டு இருக்கு. கிட்ட காட்டுறேன் பாருங்க. தென்னைமரம் இருக்கும், இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தது தான். இங்கே உள்ள ஒரு ஃபோட்டோ தான் அது. எல்லாரும் ஒரு ஊருக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு போவாங்க. நான் வந்து அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணுவேன். எனக்கு பின்னாடி இப்போ ஒரு ஷிப் இருக்குல்ல, இதில் தான் வந்து நம்ம போன டைம் வந்து அந்தமானுக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து ஸ்வராஜ் தீப்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஷிப்பு. இப்போ வந்துங்க இந்த கப்பலோட கேப்டன் இருக்காங்கல்ல, அதாவது கொல்கத்தாவில் இருக்கிற கேப்டன் வந்து இறங்குவாங்க போல். அதை வந்து உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பைலட், அந்த கேப்டன் வந்து எப்படி இறங்கி போவார் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படியே இறங்கினோன்னா அப்படியே டக்குன்னு வந்து அந்த ஷிப்பு வந்து கிளம்பிடுது, அந்த சின்ன போட்டு. நம்மளோட ஷிப்பு வந்து அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தாங்க வேகமாக ஒடியாந்து காட்டலான்ட்டு அதான் இறங்கிட்டார். பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இறங்கியிருப்பார். நான் அந்த படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே அந்த லேடர் போட்டு அடுத்த ஷிப்பில் வந்து மாறுவாங்க. நான் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ப்ரொசீஜருங்க. இப்போ நம்ம கொல்கத்தாவில் இருக்கிறதுனால கொல்கத்தாவோட பைலட் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த பார்டர் வரைக்கும். அந்த நம்ம சீ லெவல் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் வந்து அந்தமானுக்குள்ளே போனதுக்கப்புறம் போர்ட் பிளேரில் இருக்கிற அந்த கேப்டன் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க நம்மளோட ஷிப்பை. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஷிப்போட கேப்டன் வந்து இந்த ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ பக்கத்தில் ஒரு பிரதர் காட்டுறாருல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டு. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போ கொல்கத்தாலேருந்து தான் தாண்டி இருக்கிறோம், பார்டரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து 2 நாளைக்கு வந்து பயங்கரமான மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து திரும்ப வந்து நம்ம அந்தமான் ரீச் ஆகாமல் திரும்ப யூட்டன் போட்டு வரதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஏன்னா வந்து வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தால் ஷிப்பு வந்து உள்ளே போகாது. பார்க்கலாம் நம்மளோட நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்கு இருந்தால் நம்ம உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்புவோம். இங்கே வந்து பாருங்களேன், இதில் வந்து பெட்டெல்லாம் கூட கொண்டு வரலாமா. இந்த மாதிரி டாக்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா அதை கூட கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருவாங்க, இந்த மாதிரி அவுட்ரு ஏரியாவில். பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் மட்டும் வர முடியாது, உங்களோட பெட் இருந்தால் அதையுமே நீங்கள் கூப்பிட்டு வரலாம். பார்த்துக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுது இந்த இது டாக் உட்காந்துட்டு. ஆனால் என்ன கட்டி தான் கிடக்கணும், அதுதான் ரூல். வெளியில் தான் இருக்கணும், குளிர்னாலும் மழை பெஞ்சாலும் இங்கே தான் இருக்கணும் அந்த கூண்டுக்குள்ளே. என்ன நீளம் டிஷர்ட்லாம் மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாளே ஆயிடுச்சுங்க. நேற்று வந்து நம்ம வந்து அந்த பைலட் வந்து இறங்கி போயிருப்பாங்க, அந்த கொல்கத்தாவோட கேப்டன். அதுக்கப்புறம் வந்து நம்ம போயிட்டு டின்னரை சாப்பிட்டு படுத்தாச்சு. என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து சிக்னஸ் வந்து லைட்டாக வேலையை காட்டிருச்சுங்க. ஒன்றும் இல்லை, வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நேற்று நைட்டு ஆரம்பித்தது வீடியோ ஸ்டாப் பண்ணும்போது இப்போ வரைக்குமே வந்து வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வெளியில் போயிட்டு காட்டுறேன். கடல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், சீ வந்து எந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்குன்னு பாருங்களே. நம்மளோட ஷிப்பு வந்து இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க ஷிப்பை. முதல்ல உள்ளே வந்து எங்களால் இருக்கவே முடியல. இங்கிட்ட ஆடுது 2 சைடும் மாறி ஆடிட்டே இருக்கா. ஸோ அதனால் வந்து ஒழுங்காகவே இருக்க முடியல. அதனால் இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இந்த டோர்லாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இது வழியாக தான் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து வெளியில் போயிட்டு சீயை வந்து பார்க்கலாம். அதை பாருங்கள், இப்படி இருந்து இது வழியாக அழகாக நம்ம வெளியில் நின்று எடுத்து பார்த்த மாதிரி பார்க்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சீ வந்து ரஃப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைனா நம்ம வெளியில் போயிட்டு நின்று ஜாலியாக அங்கே நின்று அழகாக பார்த்துட்டு இருக்கலாம். எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க கடல். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த சைடுமே வந்து ப்ளூ கலர் ஸ்கை பார்க்க முடியாது. ஃபுல்லாக வந்து கருமேகங்கள் தான் வந்து சூழ்ந்திருக்கா. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து அந்தமானில் வந்து மழை வந்து பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜூன் மாதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மழை பெய்யும். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ நான் அப்போ வர்றேன். அப்படி இல்லைனா வெளியில் எங்கிட்டாவது வேறு எதுனா டோர் ஓப்பனில் இருந்தால் நான் உங்களுக்கு அதை போயிட்டு காட்டுறேன். இங்கே எப்படியே வந்தேங்க, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருந்தது. அப்படியே வந்தால் இந்த சைடு எப்படி கடல் வந்து கொந்தளிக்குது பாருங்களே, பயங்கரமாக இருக்குது. தண்ணியெலாம் அப்படியே நம்ம மேலே அடிக்குதுங்க. அந்த மலை சாரல் மாதிரி பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா ஓப்பனில் தான் இருக்குமா. பாருங்கள், பயங்கர ஆட்டங்க. மழை வருதுன்னு நினைக்கிறேன். மழையோட தண்ணி தான் மேலே படுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இருக்கா. அதுதான், அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி. ஆனால் நம்ம முன்னாடி போனால் நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். இது கொஞ்சம் சைட்லங்கிறதுனால இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த கயிறுலாம் நம்ம தாண்டி போகக்கூடாது. அங்கிட்டலாம் போகாமல் அப்படியே இங்கே நின்று பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸுங்க. இதுதான் வந்து கொல்கத்தாவிலேருந்து அந்தமானுக்கு வந்து இவங்களோட திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது. இந்த மோஸ்ட்லி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா,
வெஜிடபிள்ஸு, சில இதில் வந்து ஃபிஷ் அதெல்லாம் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குதுங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது உள்ள, ப்ளஸ் வந்து ஏசி, அது எல்லாமே வச்சு தான் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வச்சு கெட்டு போகாமல் 4 நாள் 5 நாள் ட்ராவல் பண்ணி கொல்கத்தா போகுதுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில்ஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மேபி இவங்களோட ஷிப்புக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெவி ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிலில் தாங்க ஓடும். அதில் தான் வந்து ஷிப் ரன் ஆகுது. நான் கூட பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஹெவி ஃபியூயலாம் அது பேர். அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அதோட அந்த விஸ்காசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதோட அந்த பிசுபிசுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க, நல்லா மழை பெய்ய போகுது. மழை பெய்ஞ்சால் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். ஃபுல்லாக ப்ளூ கலர், மேகமே இல்லைங்க, எல்லாம் பிளாக் கலரில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு முன்னாடி பார்க்குறீங்கல்ல, அது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லைஃப் ஜாக்கெட்டுங்க. லைஃப் ஜாக்கெட்டு, அது வந்து லைஃப் போட்டு. கிட்டத்தட்ட இதில் வந்து 100 பேர்கிட்ட ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு கிட்டத்தில் போய் காட்டுறேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 20 லைஃப் போட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அந்த ஸ்வராஜ் தீப் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 500 பேசஞ்சர்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1200 பேர் ட்ராவல் பண்ணலாம்ல. ஸோ அவங்களாம் வந்து எல்லாருமே தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 20 இது வச்சுருப்பாங்க. இதில் வந்து இது ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சைடு ஒரு 2-3 இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கிட்டத்தில் போயிட்டு காட்டுறேன் பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரும் இருக்கும். இதில் வந்து பெட்ரோல் வச்சு இன்ஜின் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மூலமாக எதனா இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அந்த மோட்டரை போட்டோன்னே அந்த பாருங்கள் இருக்குது, பின்னாடி ஒரு இது இருக்குது, பிஸ்டன், அது போயிட்டு இருக்கா, அந்த ராடு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இது வந்து லைவாலாம் டெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து உள்ளே போகணும். அப்போ தான் வந்து லைவாக டெஸ்ட் பண்ண முடியும். காற்று அடிக்குதுங்க. இந்த பாருங்கள், இந்த சைடும் அந்த லைஃப் போட் வந்து வச்சுருக்காங்க ரெஸ்கியூ பண்ணுறது. இதுலேருந்து நம்ம கீழே குதிச்சிட்டோன்னா வெளியிலேருந்து வந்து இந்த நேவி ஆளுங்க வந்து நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து இதை வச்சுலாம் நம்ம வந்து கொல்கத்தா கரை வரைக்கும், இந்த சைடு அந்தமான் கரை வரைக்கும்லாம் போக முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பேசுகிறாருங்க, பேசிட்டார். ஏன்னா இதில் வந்து ஃபியூல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ இந்த கப்பல் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து வெடிச்சு சதற ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா நம்ம அதுக்குள்ளே ஏறி இதை விட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து தள்ளி போகிறதுக்காண்டி ஒரு போட்டுங்க, அவ்வளோதான். இதை வச்சு ரொம்ப தூரம்லாம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாதான். ப்ளஸ் வந்து லைட்லாம் கட்டிடுவாங்களாம், ஹெலிகாப்டர் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த போட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்கா, இது மாதிரி கீழே மொத்தம் வந்து 8 டெக்கு. அதில் வந்து 5 டெக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ஏறி பார்க்குறதுக்கு அலௌடு. கீழே உள்ள டெக்லையும் இது மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே ஒன்று வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கம்மியான பேசஞ்சர்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அதனால தான். இப்போ நம்ம அப்படியே இதுலேருந்து வெளியில் வந்தோன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸ்லாம் இருக்கும். இதுக்குள்ளே போயிடலாம். இது ஓப்பன் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ், இவங்களோட லக்ஸரி கிளாஸஸ், அதுக்கு போயிடலாம். ஓகே, அவர் அங்கே தான் தங்கியிருக்காப்புல. ஸ்டூல் எடுத்து வந்து வெளியில் வந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்கெட் வந்து 17,000 ரூபாங்க அந்த டீலக்ஸுக்கு. நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பங்க் கிளாஸும் நம்ம எடுத்த 4,000 ரூபாய் டிக்கெட்டுக்கு போகிறோம். இப்படியே போயிட்டு கீழே இறங்க வேண்டியது தான். பாருங்கள், இப்படி ஒரு 4 இப்படி கீழே 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 போயிட்டுருக்குங்க, ஏதோ பில்டிங்கில் போகிற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி வந்து 8 தடவை நம்ம இறங்கணுன்னா கீழே போயிடலாம். இன்ஜின் ரூமுக்கு வந்தாச்சு. நம்மளோட 3rd டெக்கு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி தாங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு 7 to 7:30. அதே மாதிரி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 11:45 12:30 முடிஞ்சிடும். ஈவினிங் டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா 6:30 7:30. ரொம்ப 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 குயிக்காகவே எல்லாமே முடிச்சிடறோம். நம்ம ஊரில் இருந்தால் 10 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்கு சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து ஷெடியூல் படி தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் லேட்டாக போனால் சாப்பாடு முடிஞ்சிடும். நம்ம ஹாஸ்டலில் மாதிரி தான். அதனால் நம்ம ஃபுல் கூப்பன் வாங்கியிருக்கோம்ல, ஃபுல் பேக்கேஜாக 1600 கொடுத்து. ஸோ அதனால் வந்து நம்ம டைமிங் ஃபாலோ பண்ணணும். அதனாலே சீக்கிரமாக தூங்க முடியுது, சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்லீப்பிங் வந்து பயங்கரமாக நல்லா தூங்க முடியுதுங்க. அது வந்து மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, அதனாலே என்னென்னு தெரில. நமக்கு பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. நான் எதுவும் மூவியும் டவுன்லோட் பண்ணிட்டு வரல, சும்மா 2-3 இது தான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். அதையும் பார்த்துட்டு நேற்றே. ஸோ அதனால் வந்து அப்படியே உட்காந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கடலை அப்படியே ரசிச்சுக்கிட்டு, தெரியுதா உங்களுக்கு, அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இதுதான் திறந்து விட மாட்டுறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. மேபி ஈவினிங் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். திறந்தாங்கன்னா நான் வெளியில் போயிட்டு நின்று அப்படியே ஜாலியாக அந்த டைட்டானிக் படத்தில் ரோஸ் இருப்பார்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்க வேண்டியது தான். சாரி, ஜாக்கா, ஐயோ
நம்மளோட இந்த ஷிப்பில் ஏறி இதோட 4வது நாளுங்க. யாராவது வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஷிப்பில் வந்து அந்தமானுக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் கொல்கத்தாலேருந்து 5 நாள் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 96 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து அந்தமானுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஷிப்புக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு கேப்டன் மாதிரி உட்காந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 ஆகுதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இந்த பாருங்க இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன். நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். போன வீடியோ பாருங்கள், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அதோட கண்டினியூவான வீடியோ தான் இது. இது வந்து செகண்ட் பார்ட்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த பார்ட்லேயே வந்து நம்ம வந்து அந்தமானை போய் சேர்ந்துருவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் பார்ட்லாம் போட மாட்டேன். ஏன்னா அந்த வீடியோ லென்த்தாக வந்திருக்குமா. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க, லென்த்தாக இருந்தால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த கப்பல் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா. அதுக்கு முன்னாடி இங்கே இது வச்சுருந்தாங்க. இப்போ தான் பஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து. இப்படி வந்து குத்தி குத்தி விளாட்றதுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் அலோடு கிடையாதுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்ட் ரூமில் வந்து கதவை மூடிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து அலாரம் அடிச்சிருது. அலாரம் அடித்து அவங்க கீழே வந்து ஒரு தடவையும் பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க வந்து தம் அடிச்சுட்டு எஸ்கேப் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க மேலேருந்து வரணும்ல. ஏன்னா நம்ம பங்க் கிளாஸு கீழே இருப்போம், கேப்டன் ரூம்லாம் மேலே இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து சூப்பர்வைசர்ஸ் அவங்களாம் வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து ஆளுங்க ஆகிடுறாங்க. டெய்லி தான் நடக்குது. இந்த 3 நாளுமே கப்பலில் வந்து இதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து 4வது நாள். இன்றைக்கி எதுவும் சம்பவம் நான் இன்னும் பார்க்கல. அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அலாரம் ஆஃப் ஆகிடுது. அலாரம்னா காது கிளியுதுங்க, அடிச்சுட்டே இருக்குது. நைட்டெலாம் வந்து அடிக்குது. நைட்லாம் போயிட்டு இது பண்ணிகிட்ருக்கானுங்க. இங்கே வந்துங்க நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி மேப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாக அந்த கப்பலை வந்து பிரித்து போட்டு டாப் வியூ, சைடு வியூ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த பையனை பார்த்தீங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அவங்க வந்து க்ரூவான், அவங்க அப்பா இதில் தான் ஒர்க் பண்ணுறாரு போல். அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க போல், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு. கேபின் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. 15,000 20,000 ஒரு டிக்கெட்டில் வந்து அவர் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு, ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு. அங்கங்கே அந்த மாதிரி கேமராஸ்லாம் இருக்கும். நம்ம கண்டுக்காமல் அப்படியே போயிட வேண்டியது தான். ஓகேங்க, நம்ம பழைய இடத்துக்கு வந்தாச்சு. பேக் சைடு டாக் இருக்கான்னு தெரிலையே. இந்த பாருங்க தூங்குது உள்ளே. ஆக்சுவலாக அந்த டாகுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நேற்றுமே நம்ம பார்த்தோம். நேற்று நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த ஓனர்கிட்ட, அந்த பெட்டோட ஓனர்கிட்ட. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே வந்து கூட்டு போகக்கூடாது. இத்தனைக்கும் வந்து 17,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்திருக்காரு கேபின் கிளாஸில். பட் அவருக்குமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே தான், எல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும்ல. ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க போல். பாவங்க அந்த டாகோட நிலைமை தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. அது இதுங்க, அந்த சுறா படமா, அந்த படத்தில் கூட அந்த ஹீரோயின் கூட வச்சுருப்பாங்கல்ல, அந்த டாகு. என்னை கேட்டிங்கன்னா இந்த கப்பலில் மட்டும் வந்துடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு வந்து இந்த சிக்னஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்துடாதீங்க, உங்களுக்கு செட்டே ஆகாது. சத்தியமாக முடியலங்க. காலையிலேருந்து வந்து வாமிட்டு, நேற்றுமே வந்து வாமிட்டு. எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நம்ம லாஸ்ட் டைம் அந்த ஸ்வராஜ் தீப் ஷிப்பில் போயிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இந்த மாதிரி சிக்னஸ் இந்த ப்ராப்ளமே வந்திருக்க மாட்டேங்குது. இது சிக்னஸ் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஷிப்பு வந்து இப்படி ஆடி போகுதில்ல, அதில் வர்ற ப்ராப்ளம் தான். மற்றபடி ஃபீவரு அந்த மாதிரி தலை சுற்றுறது அந்த ப்ராப்ளம் எதுவுமே வரல. இந்த வாமிட்டிங் ப்ராப்ளம் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. வாமிட் வந்தால் கூட எடுத்துடலாம். ஆனால் வந்து இது இவ்வளோதுக்கு வருது, அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து இந்த டேயவே வந்து ஸ்பாயில் பண்ணிடுதா. அதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த லைஃப் போட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க போல். 5 இயர்ஸுக்கு ஒரு தடவை, இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருவாங்க போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் பாருங்கள் போட்டிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நாட் அலோடுன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே கேமரா இருக்குது, பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம வீடியோ எடுக்கிறதெல்லாம். பார்த்தா என்ன பார்த்துக்கலாம், கேட்டால் சொல்லிக்கலாம், விடுங்க. டெலிட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க. இங்கெல்லாம் வீடியோஸ் எடுக்கலாம் தான். இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. மேபி இதில் எதுனா ஃபால்ட் இருந்து நம்ம அதை வந்து வீடியோவில் சொல்லிட்டோன்னா அவங்க மேலே பிரச்சனை ஆகிடுமோ, அதனால கூட இருக்கலாம். டால்ஃபின்ஸ் குதிக்குதுங்க அங்கே. உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இங்கே டால்ஃபின் குதிச்சிட்ருக்கு. கிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் டால்ஃபின் இருந்துச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுங்க ஃபோனில் கூட எடுக்க வந்தேன், அதுக்குள்ளேயே போயிடுச்சுங்க. அப்படியே ஜாலியாக அந்த இடத்துல குதிச்சிட்ருக்கு. அப்படியே குதிச்சு போயிட்டுருக்கா. மிஸ் ஆகிடுச்சுங்க அதுக்குள்ளேயும். நான் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளேயே வந்து குதிச்சு டக்குன்னு போயிடுச்சு. நல்லா ஒரு எப்படியும் ஒரு 6-7 டால்ஃபின்ஸ் இருக்கும். பார்க்காம விட்டாச்சு. இந்த கண்டெய்னர் இருக்குல்லங்க, இதை பற்றி இப்போ தாங்க கேட்டேன். நான் என்ன 5 கண்டெய்னர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் 5 கிடையாதான், 50க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் வந்து இந்த ஷிப்பில் ஏற்றிட்டு போகிறாங்களாம். ஆனால் எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சைடில் வந்து நம்ம பஸ்லலாம் லக்கேஜ் வைப்போம்ல, அந்த மாதிரி சைட்லேயும் வச்சுருப்பாங்களாம். ப்ளஸ் இதுக்கு பேக் சைடில் வந்து கீழே வெளியே அப்படி சொருகி விடுவாங்களாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. அந்த மாதிரி 50 கண்டெய்னர்ஸ் இருக்கான். இதில் போகிற பேசஞ்சர்ஸோட இன்கம் விட இதில் வர்ற ரெவன்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எத்தனை கண்டெய்னர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டிகிலிப்பூர், மாயாபந்தர் அப்படின்ற ஊரை கிராஸ் பண்ணி தான் போகும். ஆனால் அந்த டிகிலிப்பூரில் நிப்பாட்டுறாங்களான்னு தெரில. மாயாபந்தர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப் இருக்குது நமக்கு. அங்கே வந்து எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரில, பார்க்கலாம். அங்கே வந்து கண்டிப்பாக கண்டெய்னர் இறக்குவாங்க. நான் இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். மேலே க்ரெயின்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஃபைனலி நம்ம வந்து இப்போ அந்தமான் ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எனக்கு பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியை பிரிஞ்சு ஒரு 3-4 நாள் ட்ராவல் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த ஐலாண்டை பார்த்தோன்னே கால் பண்ணி வீட்டில் வந்து பேசுகிறாங்க. அங்கே பாருங்கள், கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் ஜூம் பண்ணி. தூரத்தில் பாருங்கள் ஐலாண்ட் தெரியுதா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிலிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாங்க அந்தமானில். ஸோ எனக்கே வந்து செம ஷாக்காக இருக்குது. நான் உள்ளே நல்லா தூங்கிட்டு இருந்தேன். மதியம் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வச்சுருந்தாங்க, சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு நகர்த்தியாச்சு. இப்போ வந்து எந்திரிச்சு வந்தால் எல்லாருமே என்னடா ஒரே க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தா ஐலாண்ட் தெரியுது. நான் கூட நைட்டு தான் போகணும்னு நினச்சேன், பார்த்தா வந்து இப்போயே வந்துருச்சுங்க. இவர் தான் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. இவர் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறையா இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. லைக் வந்து இப்போ ராமேஸ்வரம், அப்புறம் வந்து திருப்பதி, நிறையா இடங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அப்போ எப்போலேருந்து கோவிட் டைம்லேருந்து ரொம்ப நாளாக வந்து ட்ராவலிங்கில் இருக்கார் போல். அதான் இவரை வந்து இப்போ தான் பிடிச்சேன். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போன வீடியோவில். ஸோ அவர் தான் அது. பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம வந்து அந்த மாயாபந்தர் அப்படிங்கிற ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு வந்து எப்படியும் நைட் ஆகிடுமா, 8 மணி ஆகிடுமா. அது வரைக்கும் வந்து இதுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போல். பார்க்கலாம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த லக்கேஜ் இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பங்க் கிளாஸ் பேசஞ்சர்ஸுக்கு 55 kg வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதே வந்து கேபினில் வர்றவங்களுக்கு வந்து 125 kg. ஆனால் இப்போ வந்து க்ரௌடு வந்து அதிகமாக இல்லைல்ல. ஏன்னா வந்து 500 பேர் போக வேண்டிய ஷிப்பில் வந்து 200 பேர் தானே போகிறோம். அதனால் வந்து அன்லிமிட்டடாக வந்து எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாமா. ஆனால் வந்து உள்ளே அந்த நம்ம பேகு கிட்ட வச்சுக்கிறோம்ல, நம்ம ஸ்லீப்பிங் அந்த பெர்த்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு வந்து கம்மியான கேஜி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 50 kgக்குள்ளே நம்ம எதனா மூட்டை கிட்ட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போட்டால் இவங்களோட லக்கேஜில் போடணுமா, அதுக்கு வந்து காஸ்ட்டாக. அது என்னென்னு நான் கேட்டுட்டு எவ்வளோ கேஜிக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இது மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாதுங்க. கொல்கத்தாலேருந்து அந்தமானுக்கும், அந்தமான்லேருந்து கொல்கத்தாவுக்கும் போகிற அந்த லோக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து கருவாடு வாங்கிட்டு போகிறது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது போக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதாங்க நண்பர்களே. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. மாயபந்தர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹால்ட்டு. கிட்டத்தட்ட வந்து கொல்கத்தாலேருந்து ஆரம்பித்து 4 நாள் கழித்து 4வது நைட்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கள்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க. அங்கே தூரத்தில் லக்கேஜெல்லாம் இருக்கும், நம்மளை வந்து இறங்க விட மாட்டுறாங்க. கீழே கேட்டேன், கீழே போயிட்டு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு. மாயபந்தர் இந்த ஸ்டாப்பில் இறங்குறவங்க மட்டும்தான் இறங்கணுமா, நம்ம இறங்கிட்டோம்னா ஒன்ஸ் மேலே வர முடியாதான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இங்கே வந்து கண்டெய்னர்ஸு அங்கே முன்னாடி காட்டணும்ல, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே இறக்குவாங்க இனிமேல் தான். இங்கே எப்படியும் ஒரு 5 to 6 hours வந்து எனக்கு தெரிஞ்சு ஹால்ட்டை நிப்பாட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளே வந்து போர்ட் பிளேர் போயிடலாம். அதாவது அந்த ஸ்ரீ விஜயபுரம் புதுசாக நேம் மாற்றிருக்காங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அங்கே வந்து நம்ம போயிடலாம். அதுதான் வந்து மெயின் அந்தமானோட மெயின் சிட்டி போர்ட் பிளேர். ஓகேங்களா, அங்கே போயிடலாம். நண்பர்களே, ஃபைனலி நம்ம வந்து அந்தமானுக்குள்ளே வந்தாச்சுங்க. அதாவது கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நாள் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு நலந்தா ஷிப்பில், ஒரு பிரம்மாண்டமான ஷிப்பில் ட்ராவல் பண்ணி அந்தமான் ஐலாண்டை வந்து சேர்ந்தாச்சுங்க. நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டுங்க. அதாவது ராஸ் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன டைமும் போயிருப்போம். அதாவது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அந்தமான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஹேவ்லாக் ஐலாண்ட், நீல் ஐலாண்ட், இந்த மாதிரி மோஸ்ட்லி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற ஏரியாக்கெலாம் போயிருப்போம். அதாவது இப்போ ஒரு ஏஜென்சி எடுத்து நீங்கள் அந்தமான் வர்றீங்க அப்படின்னா நம்ம ஏஜென்சி இல்லாமல் எப்படி அந்தமான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் ஒரு 22,000 வந்து ஃப்ளைட்டு, ஷிப்பில் வந்தது எல்லாமே சேர்த்து ஒரு 22,000 வந்து நம்ம முடிச்சிருப்போம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 மாதத்துக்கு முன்னாடி, அதுவும் சீசன் டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத ஏரியாக்களுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் யூடியூப்பில் பார்க்காத வீடியோஸ், வில்லேஜஸ், ப்ளஸ் வந்து நார்த் அந்தமான், லிட்டில் அந்தமான், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்னோட வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் உங்களுக்காக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அந்தமானுக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ நம்மளோட ஷிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட போன அந்தமான், நம்ம சென்னையிலேருந்து அந்தமானுக்கு ஷிப்பில் வந்தப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது அந்தமான் பொறுத்த வரைக்கும் அந்தமான்னு கிடையாது, எந்த ஒரு போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் அந்த போர்ட்டுக்குன்னு ஒரு கேப்டன் இருப்பாங்க. அவங்களோட பர்மிஷன் இருந்தால் தான் நம்மளோட ஷிப் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அங்கே இருக்கிற ஒரு கேப்டன், அந்த பைலட் ஓட்டுவாங்கள்ல, அவங்க வந்து இங்கே வந்து ஷிப்பு மூலமாக இன்னொரு போட்டு மூலமாக நம்மளோட பெரிய ஷிப்பில் ஏறி அவங்க தான் வந்து இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு போர்ட்டில் வந்து பார்க் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே தான் நிற்கும். 1 hour ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் இங்கே தான் நிற்கும். ஸோ அது வரைக்கும் இந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம ஒரு எப்படியும் இன்னும் ஒரு 1.5 hours வந்து நம்ம கீழே இறங்கிடுவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மணி வந்து 7 o'clock ஆகுது. நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் நின்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஸ் ஐலாண்ட், அந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்த் பே ஐலாண்ட். அதாவது 20 rupees நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்கல்ல, தென்னை மரம், 2 தென்னை மரம் இருக்கும், இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தது தான், இங்கே உள்ள ஒரு ஃபோட்டோ தான் அது. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பாருங்களேன், 4-5 நாள் வந்து நெட்வொர்க் இல்லாமல், மொபைல் டவர் இல்லாமல், செல்ஃபோன் கூட பேச முடியாமல்
ஒரு அமைதியான ஒரு ட்ராவல் 4 நாள் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வெளி உலகத்தோட தொடர்பே இல்லைங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட இன்னும் வந்து இதில் எனக்கு தெரில எப்படி இருக்குது என்னங்கிறது. ஃபோனை போய் இன்னும் எடுக்கலை, ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி தாங்க, ஏன்னா டவர் இனிமேல் தான் நமக்கு வரும். ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் நமக்கு டவர் வரும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஷிப்லேருந்து இறங்கிட்டு நேராக ஹோட்டலில் போய் தங்கிட்டு இதுக்கு அடுத்து தான் பிளானே பண்ணணும். எல்லோரும் ஒரு ஊருக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு போவாங்க. நான் வந்து அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவேன். அது ஏன்னா பிளான் பண்ணால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால் போயிட்டு அங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு அடுத்து அப்படியே ஃபெரி டிக்கெட்லாம் போட்டு அடுத்தடுத்து ஐலாண்டுக்கு போகலான்ட்டு ஒரு பிளான். அவ்வளோதான், இதுதான் பிளானு. எந்த ஒரு ஐட்டினரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு ஏஜென்சிலையும் நம்ம ட்ராவல் பண்ணல, நம்ம சோலோவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஷிப்பாக இருக்குன்ட்டு. இதில் தான் வந்து நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம் ஒரு 4-5 நாள். பிரம்மாண்டமான ஷிப்புங்க, எம்பி நலந்தான்னு சொல்லிட்டு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி புக் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஷிப்பு. நான் அங்கே சென்னையில் பார்த்ததை விட இங்கே அந்தமானில் இறங்கி பார்க்கும்போது தான் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய ஷிப்புங்க, பயங்கர பெருசாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து அந்தமான் வந்து ஸ்வராஜ் தீப் நிற்கிது, அதை பாருங்கள் இருக்குது. இது வந்து நம்ம முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்போம். ஒரு பெரிய ஷிப்புங்க. எனக்கு பின்னாடி இப்போ ஒரு ஷிப் இருக்குல்ல, இதில் தான் வந்து நம்ம போன டைம் வந்து அந்தமானுக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து ஸ்வராஜ் தீப்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஷிப்பு. பட் பார்க்கலாம், என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் அந்தமானை, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைவாக அப்படியே என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் வீடியோஸை பாருங்கள். டிவியில் மொபைலில் பார்க்குறீங்கன்னா ஹெட்செட் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்காச்சுங்க இந்த ஹார்டு ஜிட்டி வெளியில் வந்து ஷிப்லேருந்து இறங்கி வந்து அப்படியே அந்த செக்யூரிட்டி ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அடுத்து வந்து ஹோட்டலுக்கு தான் போகணும். நான் அப்படியே ஹோட்டல் போயிட்டு இந்த ஆட்டோவில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆட்டோ 200 இங்கேருந்து நம்ம போகிற ஹோட்டலுக்கு. நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் என்ன விஷயங்கிறத.